எலிக்கா வால் வச்சான்? இது கடவுளுடைய படைப்பு. என்ன பச்சா வால் வைக்கிற, உன்ன பச்சா வால் வைக்கிற, ஏன் எலிக்கு மட்டும் வச்சான்? மனிதனுக்கு கிடையாது. ஆட்டுக்கு வச்சு. ஆட்டுக்கா வச்சான்னு என்ன தெரியும்? அது குடுக்க போச்சா தள்ளி விடு. சரி மாட்டுக்கு. ஆட்டுக்கா வால் வச்சான்னு என்ன தெரியும்? கொசு காந்தா தள்ளி விடுது. அப்ப நாய்க்கு. நாய்க்கா வால் வச்சான்னு என்ன தெரியும்? என்ன சாப்பாடு போட்டா நன்றி சொல்ல நீங்க ஆடு. குரங்கா வால் வச்சான்னு என்ன தெரியும்? மத்தல இருந்து கீழே சுத்திக்கு நிக்குது. ஆனா எலிக்கா வால் வச்சான் தெரியலப்பா. எனக்கு தெரியும். ஆண்டவன் எலிக்கா வால் வச்சது. அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போய் பாருங்க. ஆனா நமக்கு வால் வைக்குதுமா? எலிக்கு வால் வச்சா நம்ம நாளை வால் வச்சா புரியுது? சார் இன்னொரு சிம்பிளான கேள்வி. முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கு? இது தெரியாதா? இப்ப சாப்பிட கூட வச்சாங்க. எல்லாம் சொன்னீங்க. ஆமா. சிக்கன் லெக் பீஸ் வச்சாங்க. முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? மஞ்சள் கரு இருக்கு. அது தொண்டத்திலே கேக்குறீங்க பாத்தியா? என்னடா இவன் இவ்வளவு சிம்பிளா கேக்குறான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? முட்டிக்கு நடுவுல என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுமே. தெரியும் மஞ்சள் கரு. நீங்க வெளிநாடு போய் வந்துக்கிறீங்க. எங்க போனாலும் அதான் பாருப்பா. கிடையாது. முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இட்டு இருக்கும். இட்டை நடுப்புற யோசிக்கணும். அப்படி வந்து யோசிக்கணும். முட்டைக்கு நடுப்புற என்ன? மஞ்சள் கரு. சரி பரவாயில்ல. இன்னொன்னு கேக்குறேன். சரி இன்னொரு சிம்பிளான கேள்வி. 6ல 3 போனா என்ன இருக்கும்? தெரியவே தெரியாது. 6ல 3 போனா மீதி 3 இருக்கு. ஏங்க அது ஒண்ணாவது கிளாஸ் பசங்க கூட சொல்றாங்க. என்ன கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க? என்ன இவ்வளவு சிம்பிளா கேக்குறேன்னு யோசிங்க. 6ல 3 போனா என்ன இருக்கும்? 6ல 3 போனா மீதி 3 தான் கிடையாது. 6ல 3 போனா வெறும் தண்ணி தான் இருக்கும். ஆமா. 6ல தான் 3 அச்சு மூத்து அப்புறம் என்ன இருக்கும்? தண்ணி தானே இருக்கும். நீ அந்தார சொல்றியா? அது நான் யோசிக்கணும்.